தெய்வீக இல்லற வாழ்வு 14வது கருத்து. ஒரு பொய் சொல்லி கூட திருமணம் செய்யாதீர்கள். நீங்க ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்றீங்கன்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த பொய் சொன்னது தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப என்ன ஆயிடும்னா, இந்த ஆள் பொய் சொல்லி தானே வந்தாரு, இந்த பொண்ணு வீட்டுல பொய் சொல்லி தானே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே மனசுல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆயுசு வரைக்கும் உங்களை பார்க்கும் போதெல்லாமே அந்த மனசு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆள் பொய் சொன்ன ஆள் தானே, இந்த பொண்ணு பொய் சொன்னது தானே அப்படின்னு. நம்மளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களை பார்த்தா ஏதாவது கொஞ்சம் தோணுமா? அதே மாதிரி அந்த மாமனார் மாமியார்களை பார்த்தாலும் இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு மரியாதையே வராது. பொய் சொல்றது எப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பொய் சொல்லி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெய்வீக வாழ்வுங்கிறது அமையவே அமையாது. பொதுவா திருமண விஷயத்துல 3 விதமா ஏமாத்துவாங்க. முதலாவதா, மணமகன் பக்கத்துல இருந்து எந்த மாதிரி பொய் சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு மணமகன் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதையே அவங்க 30,000ம்னு மாத்தி சொல்லுவாங்க. இப்படி ஒரு பொய் சொல்லி திருமணம் செஞ்சாங்கன்னா அடுத்த ஒரு 3 மாசத்திலேயே அந்த பொண்ணு சுலபமா கண்டுபிடிச்சிடும். அப்படி தெளிவா தெரிஞ்சிட்ட பிறகு வாழ்நாள் முழுதும் இவர் பொய் சொல்லி தானே வந்திருக்கிறாரு அப்படின்னு அசிங்கப்பட ஆரம்பிப்பாரு. பொதுவாகவே எப்படின்னா, மாத வருமானங்கிறது இன்னைக்கு ஒரு 15,000ம்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூடும், இன்னும் கொஞ்சம் கூடும், அப்படி கூடிக்கிட்டு தான் போகுமே தவிர என்னைக்குமே குறையாது. இருந்தாலும் இந்த விஷயத்துல பொய் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால எந்த காரணத்தை முன்னிட்டும் வருமானத்துல பொய் சொல்லி திருமணம் செய்யாதீங்க. 2வதா, பெண் வீட்டார் பக்கம் என்ன நடக்கும்னா, நான் நகை ஒரு 20 பவுன் போடுறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பவுன் போடுறேன்பாங்க. அவங்க போட போறாங்க தான், ஆனா பணம் சேர்க்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியுமே, ஏதாவது சேர்த்து வாங்கணும்னா அது எத்தனை வருஷ காலம் ஆகும்னு. அப்படி அவங்களால பண்ண முடியாது. அப்ப இவங்களும் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி அது வந்துடும். அதனால நமக்கு அது வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு 20 பவுனா இதுதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லுங்க. உங்க பொண்ணுடைய வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். 3வதா, மணமகன் மணப்பெண் 2 வீட்டு பக்கமும் என்ன ஒரு தப்பு பண்ணிடுவாங்கன்னா, அவங்க இருக்கிற வீடு சொந்த வீடுன்னு சில நேரம் சொல்லிடுவாங்க. அதாவது வாடகை வீட்டுல இருப்பாங்க, இது என்னுடைய சொந்த வீடு அப்படின்றவாங்க. இந்த மாதிரி பொய் சொல்றவங்க என்னைக்குமே வாழ்நாள் முழுதும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறகு ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க பார்க்குற பார்வையிலேயே ஒரு குறுகுறுப்பு ஏற்படும். அதாவது என்னடா இது, நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணமே நம்மளுடைய நிம்மதியை தொலைச்சிரும். அதனால எந்த காலத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொய் சொல்லாதீங்க. அதுவும் திருமண விஷயத்துல சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது ஆயுள் வரைக்கும் அது மணமகனையோ இல்லை மணமகளையோ அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க பொய் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறலாம், அந்த பையனும் அந்த பொண்ணும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே செய்யாதீங்க.